ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன் போட்டோட வலையில கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோல இருந்து ஒரு 200 கிலோ கிட்ட இருக்கேன். பாருங்க, ஒரு முரட்டத்தனமான ஒரு சுறா மீன் ஒன்று வந்துருச்சு. இது ஒன்னும் சாதாரணமான சுறா இல்ல, இது மனுஷங்க கண்ணுல படுறதே ரேர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிராம்பிள் ஷார்க். சயின்டிபிக் நேம் எக்கினோர்கினஸ் ப்ரூக்கஸ். இவன் ஆழ்கடல் இருட்டிலேயே குஜால் பண்ணிக்கிட்டு சுத்துறவன். மத்த சுறாக்களுக்கும் இந்த சுறாவுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், இவனுங்க உடம்பு ஃபுல்லா பல்லு இருக்கும். ஆமா, முள்ளு மாதிரி பல்லு இருக்கும். இல்ல, பல்லு மாதிரி முள்ளு இருக்கும். குழப்பிட்டேன், இருங்க பொறுமையா சொல்றேன். சயின்டிபிக்கலி இவனுங்க உடம்புல இருக்கிறதெல்லாம் டெர்மல் டென்டிகல்ஸ் அப்படின்ற சின்ன சின்ன பற்கள். ஆனா அதை பார்க்க நம்ம கண்ணுக்கு முள்ளு மாதிரி தெரியும். அதெல்லாம் மனுஷங்க பல்லு மாதிரியே கால்சியமால உருவானதுதான். வாயில பல்லு, வயிற்றுல பல்லு, உடம்பு ஃபுல்லா பல்லு. ஆக மொத்தம் அந்த சுறாவோட உடம்ப தொடுறது எப்படி ஃபீல் ஆகும் தெரியுமா? இந்த மாதிரி அந்த வீடியோல கூட சொல்லிருப்பாங்க, பாருங்க. அதோட மேல் எல்லாமே வெறும் முள்ளுங்க, ஃபுல்லாமே முள்ளுதான். நம்மளால கிட்ட நெருங்கவே முடியல. இந்த உலகத்திலேயே கம்மியா ஆராய்ச்சி செய்யப்பட்ட சுறாக்கள்ல இதுவும் ஒண்ணு. பின்ன இத பாக்குறதே ரேராச்சு. சயின்டிஸ்டுக்கே இது எத்தனை வருஷம் வாழும்னு தெரியாது, இது எப்படி இனப்பெருக்கம் பண்ணுன்னு தெரியாது, இதோட எண்ணிக்கையும் தெரியாது, எப்படி வேட்டையாடும்னு தெரியாது, மைக்ரேஷன் பண்ணுமா பண்ணாதான்னு தெரியாது. முக்காவாசி இத பத்தி தெரியாது தெரியாது தெரியாது. இந்த மாதிரி தெரியாத மேட்டருங்க மத்தியில தெரிஞ்ச மேட்டரை சொல்றேன். சோ அப்படியே லைட்டா ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நேத்து யாரோ ஒரு ஆள் என்ன ஸ்டோரியில மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னு போய் பாக்குறேன். எதே பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா போய் பாக்குறேன். அனீசு மாமாவ், அப்புறம் ஒரு மாதிரியா 2 எமோஜி. அனீசு ஹப்பி என்னவன் போய் மெசேஜ போடுறேன். ப்ரொஃபைல் ஆபாசமா இருக்கு, சரியில்லை. அதுதான் மாமா எனக்கு வேணும். மாமா அதுவும் உரிமையா. சரி, யாரியா நீ அப்படின்னு கேக்குறேன். உன் பொண்டாட்டி மாமா. அவனே கையில மாட்டின இந்த போட்டோ எல்லாம் பாருங்க, அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. இதோட நிறுத்திக்கணும். இதுக்கு மேல அனீஷு டாடி புள்ளக்குட்டி வப்பாட்டின்னு வந்து